உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த ரமலான் நல்வாழ்த்துக்கள். ரமலான் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட ஈகை திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது தான் இன்னும் அதுக்கு வந்துட்டு அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஏன்னா திருநாளை கொண்டாடுறதுக்கு காரணமே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கடமையாக்கப்பட்டிருக்குது. ஈகை குணத்தை இன்னும் மேலும் மேலும் வளர்க்கணும். இது எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்கணும். இது முஸ்லீம்க்குன்னு மட்டும் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாத்துக்குமே இந்த நாளில் வந்துட்டு இந்த மாதமே அதுக்காக வேண்டிதான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ மனுஷனுடைய அந்த தர்ம குணத்தை, தாராள குணத்தை பொருளால, சொல்லால, செயலால, அவங்களுடைய வார்த்தையினால அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். இதுதான் இந்த ஈகை திருநாளுடைய முக்கிய நோக்கம். வெறும் பட்னி கிடக்கிறது மட்டும் இந்த இதோடைய நோக்கம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பட்னி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஏழைகளுடைய பசியை உணரலாம். அது ஒரு 3 நாள் நம்ம பட்னியா கிடந்தாலே அதோடைய கஷ்டத்தை தெரிஞ்சிடலாம். ஆனா அந்த 30 நாள் நாங்க விரதம் இருக்கிறதுக்கு காரணம் மனசுல உள்ள அந்த இச்சைகளை எடுக்கணும். அந்த நேரத்துல கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, தீமையான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நோம்பாளி ஒரு பட்னியா இருந்துட்டு இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இறைவன் அப்படித்தான் சொல்றான். நீங்க நோம்ப நோட்டுக்கிட்டு நீங்க பொய் சொல்றீங்க, மத்தவனுக்கு தீங்கு விளைக்கிறீங்க அப்படின்னா அந்த நோம்புல எந்த பயனும் இல்லை. அப்ப இது ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு இது ஒரு ட்ரைனிங். அப்ப இந்த ஒரு 11 மாசம் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு மாசம் நம்மளை ட்ரெயின் பண்றோம். ட்ரெயின் ஆகும்போது நமக்கு கட்டுப்படி ஆகுது, நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஏற்படுது. அப்ப நமக்கு தெரியுது. அப்ப ஒரு மாசம் செய்ய முடிஞ்ச மனுஷங்களால ஏன் 11 மாசமும் இதே மாதிரி ஈகை குணத்தோட, மக்களோட அன்பாவோட, மெயினா மனித நேயத்தை வளர்க்கிறது. இதோடைய மெயின் நோக்கமே மனித நேயத்தை வளர்க்கிறது. இதை எப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு பயிற்சி காலம். இதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். இதை நம்ம அனைவருக்கும் அருள் புரிஞ்சு, இன்னைக்கு உலகத்துல பல கஷ்டங்கள் இருக்குது. நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம பல இடத்துல உலகம் ஃபுல்லாவே இருக்குது. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல அமைதி பெற்று சந்தோஷமா வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. நன்றி, வணக்கம்.